ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட், டோர்ட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1 முதல் 31 வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுத்விக் ஸ்ட்ராசா 19, பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A, டோர்ட்முண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனி நாட்டில் பிறப்பு வீதம் குறைவடைந்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் குழந்தை பிள்ளைகளுடைய பிறப்பு வீதமானது பாரிய வீழ்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த ஆண்டு 2025 ஒரு தாய்க்கு தலா 1.32 பிள்ளைகளை பிறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2024 ஒரு தாயானவர் 1.35 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் 1990 ஜெர்மனியில் குழந்தை பிள்ளை பரப்பு வீதம் 1.24% இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை 2025 ஜெர்மனியில் பிறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை 6,54,241 இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியின் ஹம்போக் மாநிலத்தில் பிறப்பு வீதம் அதிகரித்துள்ளதாகவும், இதேவேளையில் கிழக்கு ஜெர்மனியின் சக்சன் மாநிலத்தில் பிறப்பு வீதமானது 1.16% வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும், நீட சக்சன் மாநிலத்தில் மற்றும் மற்ற மாநிலங்களிலும் இவ்வாறான பிறப்பு வீதம் மிகவும் வீழ்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சாதாரணமான ஜெர்மன் பெண்ணானவர் சராசரி 1.2 குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது வெளிநாட்டு பெண்களுடைய பிள்ளை பிறப்பிக்கின்ற வீதமானது 1.78% உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2024 இவ்வாறு ஒரு வெளிநாட்டு தாயாரானவர் சராசரி 1.84 பிள்ளைகளை பெற்றார் என்றும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் 6 பேரை ஒருவர் கொலை செய்திருக்கின்றார். ஜெர்மனியின் இடசக்சன் மாநிலத்தில் ஸ்டாடு என்ற பிரதேசத்தில் ஒரு துருக்கி நாட்டைச் சேர்ந்த 45 வயதுடைய நபரானவர் 6 இளைஞர் நலவாழ்வு அமைப்பை சேர்ந்த பணியாளர்களை கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இவரது 3 வயது குழந்தையுடைய பராமரிப்பு உரிமையை ஜெர்மன் அரச நிர்வாகம் மீள பெற்றுக்கொண்டது. பின்னர் இந்த குழந்தையானது தாயாருடன் தற்காலிகமாக இந்த நிலையத்தில் வாழ்ந்து வந்ததாகவும், இந்த நகர நிர்வாகத்தில் சீற்றமடைந்த இந்த 45 வயதுடைய துருக்கி வம்சாவளியைச் சேர்ந்த நபரானவர் இந்த நிலையத்துக்கு சென்று இந்த நிலையத்தில் பணியாற்றிய பணியாளர்களை சுட்டுக் கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. 4 பேர் இஸ்தலத்தில் கொலை செய்யப்பட்டதாகவும், 2 பேர் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வைத்தியசாலையில் இவர்கள் இறந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த 45 வயதுடைய நபரை வாகனம் ஒன்றில் அழைத்துச் சென்ற 65 வயதுடைய பெண்ணானவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்க முறையில் வைத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. டோர்ட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ், டோர்ட்முண்ட். ஜெர்மனி நாட்டில் பகுதி நேர வேலை மினி ஜாப் நிறுத்தப்பட இருப்பதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் மினி ஜாப் என்று சொல்லப்படுகின்ற பகுதி நேர வேலை செய்வதை இடைநிறுத்த வேண்டும் என்று ஜெர்மனியினுடைய ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட புதிய சட்டத்திற்கு ஆலோசனை வழங்குகின்ற ஒரு அமைப்பானது தனது ஆலோசனையில் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த மினி ஜாப் என்று சொல்லப்படுகின்ற பகுதி நேர வேலையை இடைநிறுத்துவதாக இருந்தால் பல லட்சக்கணக்கானவர் பாதிக்கப்படுவார்கள் என்று பல சமூக அமைப்புகள் அரசாங்கத்திடம் தமது கருத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை காலங்களாக ஜெர்மனியினுடைய ஓய்வூதிய திட்டத்தில் பாரிய மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல அரசியல்வாதிகள் தனது கருத்தை தெரிவித்து வருகின்ற வேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது இது சம்பந்தமான ஆலோசனை வழங்குமாறு பிரெண்டன் கொமிஷன் சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்புக்கு ஆணை பிறப்பித்ததாகவும், இந்த அமைப்பானது தற்பொழுது 30 புதிய விடயங்களை புகுத்தி செய்தி வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில்
கடுமையான சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் புதிய பண கொடுப்பனவு சட்டமானது 1/7/2026 அமலுக்கு வந்திருக்கின்றது. அதாவது புதிய சட்டத்தின் பிரகாரம் சமூக பணத்தில் வாழ்கின்றவர்கள் நீண்ட காலமாக வேலைக்கு செல்லாத இடத்தில் அவர்களை வேலைக்கு செல்வதற்கு தூண்டுவதற்கு ஏற்ற வகையில் புதிய சட்டத்தில் இடமளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சமூக பணத்தில் வாழ்கின்ற ஒரு நபர் சமூக திணைக்களமானது ஒரு நியமனத்தை கொடுத்து அந்த நியமனத்துக்கு வருமாறு வேண்டுதலை விடுக்கும் பொழுது இந்த நபரானவர் அந்த வேண்டுதலை நடைமுறைப்படுத்த விட்டால் சமூக பணத்தை முற்றாக இடைநிறுத்துவதற்கு ஏற்ற வகையில் புதிய சட்டத்தில் இடமளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சமூக பணத்தில் வாழ்கின்ற ஒருவர் வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வாடகை வீட்டினுடைய வாடகையானது அதிகமாக இருக்கும் பொழுது இதுவரை காலங்களும் சமூக திணைக்களமானது சில மெத்தன போக்குகளை கடைபிடித்து வந்ததாகவும் எதிர்வரும் காலங்களில் இவ்வகையான மெத்தன போக்குகள் கைவிடப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியில் கேஎன் கார்ஸ்பியர் சொல்லப்படுகின்ற ஒரு இணையதளத்தில் சமூக பணத்தில் வாழ்ந்து கொண்டு வெளிநாடுகளில் வங்கிக் கணக்கை வைத்திருக்கின்றவர்களுடைய வங்கி கணக்குடைய விவரங்கள் அறியக்கூடிய வகையில் ஜெர்மனியின் இறைவரி திணைக்களமானது சில செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்துள்ளதாகவும் இந்த நாடுகளில் ஜெர்மன் நாட்டில் வதிவிடமாக கொண்டு இந்த நாடுகளில் இவர்கள் வங்கிக் கணக்கை வைத்திருக்கும் பொழுது இந்த வங்கிக் கணக்கை இலகுவான முறையில் ஜெர்மனியின் இறைவரி திணைக்களம் அறிந்து கொள்ள முடியும் என்றும் இதன் மூலம் இவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக சமூக திணைக்களத்திற்கு செய்தி பரிமாற்றங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் இதன் காரணத்தினால் சமூக திணைக்களத்தின் பணத்தில் வாழ்கின்றவருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக துருக்கி, ஸ்பானியன் நாடு மற்றும் கிரேக்கம், ஐரோப்பிய ஒன்றிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஐக்கிய அரபு எமீரகம் போன்ற நாடுகளில் வாழ்ந்து வங்கிக் கணக்கை வைத்து ஜெர்மனியில் வந்து ஜெர்மனியில் சமூக பணத்தை பெற்றுக்கொள்ளுவர்களுக்கு இவ்வகையான அழுத்தங்கள் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டாட்மண்ட். இனி உலக செய்திகள். ரஷ்யாவானது நேற்றைய தினம் உக்ரைன் தலைநகரம் கீவ் மீது பாரிய விமான குண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அண்மை காலங்களாக ரஷ்யா மீது உக்ரைனானது ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதலை மேற்கொண்டு அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள காரணத்தினால் ரஷ்ய அதிபர் புட்டின் மிகவும் சீற்றம் கொண்டு உவையான தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உக்ரைன் நாட்டுடைய ஆளில்லா விமானமானது ரஷ்யாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டு அந்த நாட்டினுடைய எண்ணெய் விநியோகத்துக்கு பாரிய சவாலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இவ்வகையாக உக்ரைன் மீது ரஷ்யாவானது பாரிய விமான தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி, பிராங்க்ஃபர்ட், டோட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுத்விக் ஸ்ட்ராசா 19 பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A டோட்முண்ட்.